உங்களுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சானரு. நேற்றைய நாளில் 13வது போட்டியாக நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி அகமதாபாத் மைதானத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில மிக சிறப்பான ஒரு வெற்றியை நேற்றைய நாளில் தென்னாப்பிரிக்கா பெற்றிருந்தாலும் அது ஒரு வரலாற்று வெற்றியா நேற்றைய நாளில் பார்க்கப்படுது. காரணம் 2 முறை போட்டி சமநிலையில முடிக்கப்பட்டது. டபுள் டைல முடிந்த ஒரு போட்டியா நேற்றைய நாள் அந்த போட்டி இருந்துச்சு. ஆனா அதுல வெற்றி பெற்றிருந்தாங்க இறுதியா தென்னாப்பிரிக்கா அணி. வரலாற்றினுடைய 2020 உலக கிண்ணத்துல இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவமோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு போட்டியோ நானும் பார்த்ததில்ல. மிக சிறப்பான ஒரு போட்டியை நேற்றைய நாள் நான் பார்த்தேன். உண்மையில குருபாஸினுடைய அந்த துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்தது. ஆப்கானிஸ்தானுக்கு ரஷீத் கான் தேவையான இடத்துல விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா அணியினுடைய குவிண்டின் டிக்குக்கா இருக்கட்டும் இல்லாட்டி ரிக்கில்ஸ்டனா இருக்கட்டும் மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இறுதி ஓவர்ல ரபாடாவினுடைய அந்த 2 நோபால்களை சரியான முறையில் பயன்படுத்தாத ஆப்கானிஸ்தான் சொல்லி ரொம்ப மோசமான ஒரு பிரதிபாட்டத்தை நேற்றைய நாளில் வெளிப்படுத்தியிருந்தது ஆப்கானிஸ்தான் அணி. ஆப்கானிஸ்தான் அணி ஒரு துடுப்பாட்டத்துல நல்ல ஒரு ஆரம்பத்தை எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கல. குருபாஸினுடைய ஆட்டமிழப்புக்கு பின்னதான். இதனாலதான் நேற்றைய நாள்ல ஆப்கானிஸ்தான் அணி தோற்றாங்க அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. இதுல நாணய சுழற்சி நேற்றைய நாள்ல வெற்றி பெற்றிருந்தது ஆப்கானிஸ்தான் அணியினுடைய அணித்தலைவர் ரஷீத் கான் முதலில் துடுப்படுத்தாடும் சுதந்திரத்தை தென்னாப்பிரிக்கா அணியினுடைய வீரர்களுக்கு வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் முதலாவது விக்கெட்டா வீழ்த்தப்பட்டிருந்த மேக்ரம் கடந்த போட்டியில் மிக சிறப்பாக விளையாடிய மேக்ரம் நேற்றைய நாள் 5 ஓட்டங்களை மாத்திரமா பெற்றிருந்தார். 8 பந்துகள் சந்திச்சு அவர் ஆட்டமிழப்பின் பின்னதாக முதலாவது விக்கெட்டை வீழ்த்து போடும் 12 ஓட்டங்களுக்கு முதலாவது விக்கெட் வீழ்த்தப்படுது. மேக்ரம் ஆட்டம் இழக்கிறாரு. அதுக்கப்புறம் மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை புரியுறாங்க. குவிண்டின் டிக்கோக்கும் ரிக்கில்ஸ்டனும் சேர்ந்து மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் தென்னாப்பிரிக்கா அணிக்காக 114 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுறாங்க. 10வது ஓவர்ல 100 ஓட்டங்களை பெற்றுட்டாங்க. 12வது ஓவர்ல தான் 2 விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழ ஆரம்பிக்குது. அதுல மிக முக்கியமா ஆட்டம் இழக்கிறார். முதலாவதாக குவிண்டின் டிக்கோக் 59 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்கிறார். 41 பந்துகளில் 5-4 ஓட்டம் 3-6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக துடுப்படுத்தி அடிந்தார். ரஷீத் கானுடைய முதலாவது ஓவர் வீச வருகின்ற போதே மோசமான அடி வாங்கியிருந்த ரஷீத் கான் இரண்டாவது தான் யார் அணிக்காக எதற்காக அணித்தலைவராக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி காட்டி தன்னுடைய 2வது ஓவர்ல மிக சிறப்பாக ஒரே ஓவர்ல 2 விக்கெட்டை வீழ்த்துவாரு. அதுல ரிக்கில்ஸ்டனும் குவிண்டின் டிக்கோக்கும் ஆட்டம் இழப்பாங்க. ரிக்கில்ஸ்டன் 61 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 28 பந்துகளில் 5-4 ஓட்டம் 4-4 ஓட்டங்களாக மிக சிறப்பான ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நேற்றைய நாளில் ஆடியிருந்த ஒரே ஒரு தென்னாப்பிரிக்கா வீரன் சொன்னா முதலாவது இன்னிங்ஸ்ல ரிக்கில்ஸ்டன் மிக சிறப்பாக ஆடியிருந்தாரு. தொடர்ந்து வந்த துடுப்பாட்ட வீரர்களுடைய கவனக்குறைவு அதோட அவங்களுடைய துடுப்பாட்ட ஓட்டங்களை பெறுவதில் சிரமப்பட்டாங்க. அப்படி இருந்தும் 19 பந்துகள்ல பிரிவின்ஸ் 23 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டாரு. மில்லர் 20 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டாரு. இதுல ரொம்ப கவனிக்கக்கூடியவர் மேக்ரம். ஜேசன் நேற்றைய நாள் 7 பந்துகளை சந்திச்சு மிக சிறப்பான ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 16 ஓட்டங்கள் அதிரடியா பெற்றுக் கொடுத்தார் என்பது மிக கவனிக்கக்கூடிய விஷயம். விக்கெட்டுகள் அடுத்தடுத்து வீழ்ந்து கொண்டிருக்க ஒரு கட்டத்துல தென்னாப்பிரிக்கா அணி 151 ஓட்டங்கள் எடுத்து 59 ஓட்டங்கள் எடுத்திருந்த 5 விக்கெட்டுகள் இருந்து 18வது ஓவர் வரைக்கும் 18வது அந்த 2 ஓவர்களை தான் 187 ஓட்டங்களுக்கு உயர்வதற்கு ஜேசனுடைய துடுப்பாட்டமும் மில்லருடைய துடுப்பாட்ட உதவியோடு இந்த ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கிறது. 187 ஓட்டங்கள் எடுத்தாங்க. 6 விக்கெட்டுகளை இறுதியா 20 ஓவர்கள் நிறைவுள்ள ஆப்கானிஸ்தானுடைய பந்து வீச்சுல ஃபரூக்கி நேற்றைய நாளில் 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றிருந்தாரு. அம்சாய் 4 ஓவர்கள் பந்து வீசி 41 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தாலும் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தாரு. முஜிபுர் ரஹ்மானுக்கு எந்த வித விக்கெட்டும் கிடைக்கவில்லை. 3 ஓவர்கள் பந்து வீசி 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தாரு. நபி தன்னுடைய 150வது போட்டியில் நேற்றைய நாளில் விளையாடி இருந்தாலும் அவருக்கு எந்த வித விக்கெட்டும் கிடைக்கல. 2 ஓவர்கள் பந்து வீசி 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தாரு. 150வது போட்டியில விளையாடுற முகமது நபி இந்த போட்டி அவருடைய கைகள்ல இருந்து தான் போகப்பட்டுச்சு. ஆப்கானிஸ்தானுடைய வெற்றி விளிம்புல இருந்த ஒரு போட்டியை அப்படியே மாட்டிருந்தான்னு சொன்ன நபி தான். நபி ஒரு நாள் விளையாடுறாரு. அவருக்கு தேவையான அனுபவம் இல்லை போலத்தான் தோணுது. ஏன்னா அவருடைய 41 வயது ஆகிற நபி இந்த அணியில தொடர்ந்து இருந்தாருன்னு சொன்னா சில வேளை ஆப்கானிஸ்தானுடைய வெற்றிகள் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த உலகக்கிண்ண போட்டியில் தென்னாப்பிரிக்காவை அரையிறுதியில சந்தித்த ஆப்கானிஸ்தான் இந்த போட்டியிலையும் ஒரு சிறப்பான ஒரு வெளிப்படுத்தியிருக்காங்க அவருடைய திறமைகளை. இதுல நேற்றைய நாள் ஆப்கானிஸ்தான் தோக்குறதுக்கும் நபியினுடைய அந்த மோசமான துடுப்பாட்டம் தான் ஒரு காரணமா நான் பாக்குறேன். உங்களுடைய காரணத்தை நீங்க சொல்லலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. யாருனால நேற்றைய போட்டியில ஆப்கான் தோத்தாங்கன்னு சொல்லி. ரஷீத் கான் 4 ஓவர்கள் பந்து வீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தார். 28 ஓட்டங்களை விட்டு கொடுத்து நூர் அகமட் 3 ஓவர்கள் பந்து வீசி 35 ஓட்டங்களுக்கு
எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. ஆனால் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் ஒரு சூப்பர் ஓவரில் வந்து மிக சிறப்பாக நேற்றைய நாளில் துடுப்படுத்த ஆடினாருங்கிறது இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய ஆப்கானிஸ்தானுடைய முதல் விக்கெட் வந்து 5வது ஓவரில் 51வது ஓட்டங்களை பெற்றிருக்கும் போது ஆட்டமிழக்கிறார் ஜஹ்ரான் ஆட்டமிழக்கிறாரு. நேற்று நாள் இப்ராஹிம் ஜஹ்ரான் வந்து ஒரு வேகம் குறைந்த மாதிரி தான் ஆடினாரு. ஆனால் மிக சிறப்பாக ஆடினது வந்து குருபாஸ் ரஹமதுல்லா. குருபாஸுடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்தது. பந்துகளுக்கு பந்து, சிக்ஸர்கள் 4 என்று மிக சிறப்பாக ஆடினார். 42 பந்துகள் 84 ஓட்டங்கள், 4 ஓட்டம், 7-6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடி கொண்டிருந்தார். 51வது ஓட்டிலே நேற்றைய நாளில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நயீம் நேற்றைய நாளில் 0 ஆட்டம் இழந்தார். கடந்த போட்டியில மிக சிறப்பாக ஆடினார் நியூசிலாந்து அணிக்கு எதிராக. இந்த போட்டியில குருபாஸோட இணைந்து ஒரு இணைப்பாட்டத்தை புரிவார்னு பார்த்தா அவரும் அந்த வேகத்திலே ஆட்டம் இழந்தார் 0 ஓட்டத்தோட. ஹட்டர் நேற்றைய நாளில் அவரும் 0. இந்த விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழப்பட ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் 6 ஓவர்களுக்குள்ளாவே 52 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை இழக்கிறாங்க. இழந்ததுக்கு அப்புறம் குருபாஸும் ரசூலியும் இணைந்து ஒரு இணைப்பாட்டம் ஒன்று புரியுறாங்க. 12வது ஓவர் வரைக்கும் மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை புரியுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு இடையில 70 ஓட்டங்களை இணைப்பாட்டமா பெறுறாங்க. இதன் காரணமா ஒரு ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானின் 121 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுறாங்க. 3 விக்கெட்டுகளை இழந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும் போது குருபாஸ் ஆட்டம் இழக்கிறார். குருபாஸினுடைய ஆட்டம் இழப்பின் பின்னதாக தான் அப்படியே போட்டி மாற்றப்பட்டிருந்தது. அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ்த்த ஆரம்பிக்குது. அதுல மிக முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம், குருபாஸ் ஆட்டம் இழப்பதற்கு முன்னதாகவே 2 விக்கெட்டுகள் எடுப்பாரு லுங்கி இங்கிடி. அந்த ஓவர்ல 2 விக்கெட்டுகள், ஒரு ரன் அவுட் முறையிலான ஆட்டம் இழப்பும் அதோடு குருபாஸினுடைய விக்கெட்டை எடுப்பார். அதனால அந்த போட்டித்தன்மை அப்படியே மாற்றப்பட்டிருக்கும். 121 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் இருந்து தடுமாறி கொண்டிருக்கும் போது கை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா ரஷீத் கான் தான். ரஷீத் கானும் நம்முடைய ஒம்சாயும் இணைந்துதான் மிக சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கைக்கு வலுவாக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா நபி நேற்றைய நாள்ல அவருடைய மோசமான துடுப்பாட்டம் ஒரு அணிக்கு தேவையா இருக்கக்கூடிய ஒரு வீரராங்கிறது இப்ப என்னுடைய கேள்வியா இருக்கு. அவருடைய அந்த மோசமான துடுப்பாட்டனாலதான் ஆப்கானிஸ்தானை தோத்தாங்க அப்படிங்கிறது இங்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விளையாட்டை விளையாடி வந்தவர் யாருன்னு கேட்டா நூர் அகமட் வந்து இறுதியா வந்து அணிக்கு தேவையான ஓட்டங்களை குவிப்பதற்காக 6 ஓட்டங்களை எல்லாம் விளாசி தள்ளியிருந்தாரு. என்னதான் இருந்தாலும் அந்த ஓட்டங்களை எடுத்தாலும் இறுதியா வந்து தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெறுது. இதுல வந்து கடைசி ஓவரை வீச வந்த லுங்கி இங்கிடி 2 நோபால் பந்துகளை வீசியும் கூட ஆப்கானிஸ்தான் அணியால் வெற்றி பெற முடியவில்லைங்கிறது கவலையான விஷயம். அதுல அகலப்பந்து வேற 2 ரன் அவுட் முறையிலான ஆட்டம் இழப்பின் காரணமாகவே தான் நேற்றைய நாளில் ஆப்கானிஸ்தானுடைய முதல் இன்னிங்ஸ்ல அவங்க தோக்குறாங்க. நூர் அகமதுடைய சிறப்பான துடுப்பாட்டமும் வீணாகுது. லுங்கி இங்கிடி நேற்றைய நாளில் 4 ஓவர்கள் பந்து வீசி 26 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாரு. மாக்ரன் ஜேசம் 4 ஓவர்கள் பந்து வீசி 42 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும் கைப்பற்றிருந்தாரு. கிகிசோர் ரபாடா 3 ஓவர்கள் 4 பந்துகள் வீசி 38 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றிருந்தாரு. லிண்டே 3 ஓவர்கள் பந்து வீசி 39 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும், கேசவ் மகாராஜா 4 ஓவர்கள் பந்து வீசி 27 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும் கைப்பற்றினாங்க. போட்டி சமநிலை முடிந்ததற்கு பின்னதாக முதலாவது சூப்பர் ஓவருக்கான போட்டி நடைபெறுது. அங்கதான் ட்விஸ்ட், அதுலயும் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. இறுதியா முதலாவதாக துடுப்படுத்த ஆட வந்திய ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்த ஆடும் போது சூப்பர் ஓவர்ல வந்து ஆப்கானிஸ்தான் அணி 17 ஓட்டங்கள் எடுத்தாங்க. இதுல வந்து ஒம்சாய் நேற்றைய நாளில் மிக சிறப்பாக ஆடி இருந்தாரு. இதனால வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நேற்றைய நாளில் இருந்துச்சு. ஏன்னா சூப்பர் ஓவர் ஒரு முதலாவது போட்டியில அவர் பெற்றுக்கொண்ட 17 ஓட்டம் என்பது மிகப்பெரிய ஓட்டமா பார்க்கப்பட்டாலும் இதுல வந்து தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் தென்னாப்பிரிக்கானுடைய ஸ்டப்ஸ் நேற்றைய நாளில் இறுதியா வந்து ஒரு 6 அடிச்சு அந்த போட்டியும் சமநிலைப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 2வது சூப்பர் ஓவரா நடைபெற்ற போட்டியில முதலாவதாக துடுப்படுத்த ஆட வராங்க தென்னாப்பிரிக்கா அணி. 23 ஓட்டங்கள் எடுப்பாங்க. இதுல டேவிட் பில்லர் 16 ஓட்டங்கள் எடுப்பாரு அந்த ஓவர்ல மாத்திரம். இதுக்கிடையில 2வது துடுப்படுத்த ஆட வந்த ஆப்கானிஸ்தான் அணியால வெறுமனே 18 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகளை இழந்து தோல்வி அடைவாங்க. இதுல மிக முக்கியமா நேற்றைய அந்த போட்டியில 2வது சூப்பர் ஓவர்ல வந்து எதற்காக நபியை திருப்பியும் கொண்டு வந்தாங்கிறது தான் கேள்வி. நபியினுடைய மோசமான அந்த 2 பந்து வீச்சுகளையும் அவர் வந்து அப்படியே இல்லாம ஆக்குனதன் காரணமாகவும் இறுதியா வந்து குருபாஸ் அடிச்ச அந்த 3 சிக்ஸர்களும் இறுதியில அவரை முயற்சி செஞ்ச ஆட்டம் 6 ஓட்டத்தை பெறுவதற்கு முயற்சி செஞ்ச அந்த ஓட்டமும் மோசமா முடிய இறுதியா வந்து குருபாஸினுடைய துடுப்பாட்டம் சோகமா முடியுது. ஆப்கானிஸ்தான் அணி வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய சோகமான தோல்வியோட விடை கொடுக்குறாங்க.
உண்மையிலே இந்த போட்டியை பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யம். இப்போயே ஹைலைட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய்ட்டு எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆப்கானிஸ்தான் அணிக்கு. எதிர்காலத்தில் ஒரு 2020 உலக கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கான எல்லா பக்கா பொருத்தங்களும் ஒவ்வியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானுக்கு இருக்குது அப்படிங்கிற சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.